ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இன்ட்ரோ வந்து ஷூட் பண்ணல, நேற்று எடுத்த வீடியோ தான். நான் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன். நானும் அதுக்கப்புறம் வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு 3 பேருமே வந்து பார்க் போயிருந்தோம். எனக்கே தெரியாத வீடியோ எடுத்து வச்சது. அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்த உடனே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் 2 நாளாக வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் அப்படின்றதுனால 2 நாளாகவும் நான் வந்து பார்க்குக்கு போவேன். ஊஞ்சல் வந்து இருக்கவே இருக்காது. அத்தனைக்கும் வந்து பாருங்கள், பின்னாடி வந்து எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே வந்து அங்கே இது விளையாடணும்னு சொன்ன உடனே சரி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு ஊஞ்சல் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் விளையாடி நாங்கள் இருக்கும்போதே அதில் வந்து கேட்டாங்க. அதில் நான் சொன்னேன், இப்போ தாங்க நானும் வந்து உட்காந்து நேற்றுலேருந்து நானும் வந்து விளையாடுறதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க, நேற்றுலேருந்தாம்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. சரி பசங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இறங்கிட்டேன். நேற்று வந்து கொஞ்சம் ஜாலியாக அங்கே இங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கு தான் வந்திருந்தோம், வேளாங்கண்ணி பார்க் இது. அதுக்கப்புறம் வந்து சரி ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க் எல்லாமே சுற்றி முடிச்சு பார்த்துட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்க சொல்லியிருந்தேன். ஒரு ரீல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிறைய ரீல்ஸ் எல்லாமே போட்டுட்டு நீங்களே இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ரீல்ஸ் போட்டு நாங்கள் பாட்டு நடந்து போட்டோம். அதுக்கப்புறம் வந்து மலை கோயிலுக்கு போகலாம். அந்த பொண்ணு எங்கேயுமே போனது வந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு. இங்கே வந்து திருப்பி அடுத்த இன்னொரு 1.5 மாதம் தான் இருப்பாள், போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோவில் மலை கோவில் இருக்குது பார்த்தீங்களா ஊத்தூரில், அங்கே தான் நான் வந்து போயிருந்தேன். அந்த கோபுரத்தை பார்த்த உடனே உண்மையாக சொல்கிறேன், என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. போன வாட்டி கூட நான் வீடியோ எடுத்திருப்பேன், பட் உள்ளே போயிருக்க மாட்டேன். இந்த வாட்டி கொஞ்சம் உள்ளே போயிருந்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சுற்றி பாருங்களேன், இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே லீவு அப்படின்றதுனால எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாப்பா தான் இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இது இவங்க இதெல்லாமே முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து மிளகா இருக்குது பார்த்திங்களா, மிளகா சட்னி செஞ்சுருந்தோம். மிளகா தனியாக போட்டு சூப்பராக இருந்துச்சு. அது உங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் பார்த்து என் வீட்டுக்கார கேட்டு இருந்தாங்க, இது கல்லில் செஞ்சதா இதில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படிங்க தெரியுது அப்படின்போது தெரியல எப்படி என்ன ஆனால் கல்லில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுங்க பாருங்கள், ஒரு நிலா விழுது இவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்கவே. அதுக்கப்புறம் அந்த பக்கமும் ஒரே சேம், ஃப்ரண்ட் பேக் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அது உட்காந்து சித்தர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாசல்லே வந்து வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வேறு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஃபோட்டோஸ் கூட நான் ஒழுங்காக எடுக்க முடியல, அந்தளவுக்கு வந்து பிஸியாக இருந்துச்சு எல்லாமே இந்த இடம் ஃபுல்லாமே. ஆனால் இந்த கோபுரத்தில் உண்மையாக சொல்கிறேன், என்ன எப்படி எவ்வளோ ஹைட்டுக்கு வச்சு செஞ்சுருக்காங்கன்னே எனக்கு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து உள்ளெல்லாம் நான் போகக்கூடாது, உள்ளெல்லாம் நான் போகல, வெறும் வெளில மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு சுற்றியும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நான் 2020 21 வந்திருந்தேன் அப்போ தமிழ்நாட்டுக்கு. அப்போது கல்யாணம் முடித்து 29 தான் நான் போனது, 2029 8வது மாதம் போனது. அதுக்கப்புறம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் வந்தோம். பாருங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நான். என்னோடய ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஜாலியாக வந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு அங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஹாய் சொன்னான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வண்டியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தோம், அதையும் வந்து வீடியோ எடுத்துருந்தேன். அது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு, அதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன். பாருங்கள் அவ்வளோ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. இந்த வந்து டவுன் வேறு, இது இந்த டவுனில் வந்து நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னாவே எனக்கு பதட்டமாகவே இருக்கும், பயந்துக்கிட்டே இருக்கும். நான் வேறு அவர் மேலே சாஞ்சிக்கிட்டே இருந்தேன். என்னை திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா, என்னால் திரும்ப முடியாதுரி, ஏன்னா நான் நடுவில் உட்காந்துருக்கேன் இல்லைங்களா, அதனால அந்தளவுக்கு வந்து திரும்ப முடியாது. அதுலேயுமே இந்த டவுன்லேயும் பாருங்கள் அவங்க வீடியோ எடுத்து வச்சுருக்கா. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், எங்க மெதுவாக போங்க, மெதுவாக போங்க, இது நல்லா கெஞ்சிருக்கேன் அவர்கிட்ட, அவங்க காலையை வச்சு கும்பிட்றேங்க, தயவு செஞ்சு மெதுவாக போங்க அப்படின்ற மாதிரி. அதுவே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். குட்டியாக ஒரு ரீல்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை செம்ம என்ஜாய் பண்ண உண்மையாகவே. கிட்டத்தட்ட வண்டி வாங்குறதுலேருந்து அவர் இப்போ வந்து எங்கேயாவது சொன்னாலும் கூட்டிகிட்டு போகிறாரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அது ஒரு ஹாப்பினஸ் தானே, நம்மக்கிட்ட வண்டி இருக்கிறதுனால அவங்களும் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரையும் எது சொல்ல,
எவ்வளோ நேரம் இருந்தாலும் இது பண்ணுவாங்க. இப்போ வந்து மிளகாய் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது क्या चटनी है इसका नाम? தனியா சட்னி சூப்பராக பண்ணுறாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து காஞ்ச மிளகா வந்து பச்சை மிளகா வந்து போட்டுட்டு ஃப்ரை तेल डालेगा. ஆயில் போட மாட்டாங்க, சும்மா அப்படியே ஃப்ரை பண்ண போகிறாங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். हाय को हाय बोलो. अरे बेटा हाय बोलूँगा. हाय बोलो. देखो देखो फोटो खींच चटनी बनाएगा. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், कैसे அவங்க चटनी? तुम मत बोलो. ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி அபிக்க இல்லையா ஒரு எப்படி வெடிக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ நேரம் வெடிச்சிட்டு தான் இருந்துச்சு, வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. लहसुन और मिर्ची. பாருங்க இது பூண்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகா நம்ம வந்து இது பண்ண பார்த்தீங்களா அது, அதுக்கப்புறம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து கடுகு எண்ணெய். சட்னி காலைல சாப்பிட்டோம்ல அந்த சட்னி அம்மா மிஷின் மேலே வச்சு தட்டக்கூடாது, கீழே வச்சு தட்டணும். பாட மூஞ்சிய பாருங்க. எப்படி அழுத்து அம்மா, ये पड़ जाएगा. அதெல்லாம் எதுவும் ஆகுறதில்ல. பாருங்க இப்போ போட்டு வந்து நசுக்கிட்டு இருக்கா. கிரைண்டர் இல்லை அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏம்மா கீழே வந்துருச்சு அது. காலையில் வந்து புரோட்டா செஞ்சுருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. சட்னி தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் வீடியோவில் எடுத்துக்கிட்டேன். இது மிக்சியில் போட்டால் நல்லாயிருக்கும். என்ன பாரு, इसको कूट के ही अच्छा लगता है. हाँ मिक्सी वाला बहुत अच्छा. खा के देखो. இருங்க செக் பண்ணி பார்க்கலாம். போதுமா இவ்வளவே? செம்ம டேஸ்டாக இருக்கும். சூப்பர் நல்லாயிருக்கு. அவள் கூட்டினாயே. காரமாக இருக்குடியம்மா, காரமாக இருக்கு. இங்கே காட்டுறேன்னா அங்கே என் மூஞ்சியை காட்டுறேன். இப்படி பண்ணால் நான் என்னப்பா பண்ணுறது. என் காலையும் கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து அக்கா வந்து இது பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா பாகம் எடுக்கும்போது அக்கா வந்து வீடியோ எடுக்கல. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அக்கா நம்ம வந்து தேங்காய் பருப்பி செய்யும்போது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்க எடுத்திருந்தாங்க. ஆனால் பாகம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் கூட அவங்க வந்து பீஸ் எல்லாமே போட்டு எனக்கும் கொடுத்துருந்தாங்க. ஹஸ்பண்ட்க்கும் வந்து நான் கொடுக்கல, காலைல தான் வந்து செட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து நேற்று நைட்டு செஞ்சது, காலைல சாப்பிட்டா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடனே நம்ம சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. வந்து ஒரு நாள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் நம்ம எப்படி கடையில் வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த பாகத்தில் வந்து பார்த்து அக்கா வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து வீடியோ எடுத்து எனக்காகவும் வந்து கொடுத்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. யாருங்க இந்த இதில் வந்து மற்றவங்க இதுக்காக பண்ணி கொடுப்பாங்க, நீங்களே சொல்லுங்கள். அதுலேயும் வந்து பசங்களையுமே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு.
பாப்பா வீடியோ ஏதாவது எடுத்துக்கொடு அப்படின்னா அக்கா நான் எடுத்து தரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மூஞ்சி சுளுக்கமும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அதுதான் அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். இப்போது நான் வந்து இவர் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னை பார்க்குறதே ஒரு மாதிரியாக இருக்கும். அது எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அவங்க அப்படி பசங்களும் சரி அக்காவும் சரி பசங்க கூட என் ஹஸ்பண்டை மாமா மாமா அப்படின்னு கொடுப்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஐயோ ஒரு தமிழ் பையனாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை அவர் நல்லா தமிழ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க நல்லா தமிழ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் வந்து வீடியோ அவங்களுக்கு எடுக்க தெரியாது, இருந்தாலும் அவங்க எடுத்து வீடியோ கிளியராக வரலன்னு சொல்லியுமே அவங்க வந்து தொடச்ச எல்லாமே எடுத்திருக்காங்க. அதையும் உங்ககிட்ட வந்து நான் வந்து காமிக்கிறேன், நீங்கள் வீடியோவிலே பாருங்கள். அவங்க இவ்வளோ எஃபெக்ட் போட்டதுனால நான் கண்டிப்பாக வீடியோ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஷாப்பிங் போகிறது இருந்துச்சு. நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. வந்த உடனே வீடியோ எடுத்துகிட்டு நேற்று இல்லை இன்றைக்கி கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு படுத்துட்டேன். அதனால தான் எனக்கு வந்து லேட் ஆகிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறது. எப்போவுமே வந்து நைட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நிறைய அமைச்சிட்ருக்கு. நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ப்ளாக் போட்டுட்டு நாளான்னைக்கு உங்களுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அது எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நானும் கொரியர் ஆஃபீஸ்க்கும் எங்கே கிடைக்கும் நான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்குமே வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. கூட சீக்கிரமாக கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் தமிழ் இங்கேயே பக்கத்துலேயே வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே அந்த அக்கா வந்து எனக்கு ஒரு 2 சாரியுமே வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் வந்து சொல்லணும் 10 நாளுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. அவங்களும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குது, எவ்வளோ சீக்கிரமாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 3 நாளாக நான் வந்து ஸ்டிச்சிங்கே பண்ணல. ஏன்னா அங்கே இங்கே சுற்றுறது, அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா அவர் வந்து கோச்சிப்பார். அதனாலே பாதி வந்து தைக்கிறதே இல்லை, மிஷினில் வந்து உட்கார்றதுக்கே வந்து யோசிப்பேன். அவர் இல்லாத போது கண்டிப்பாக அதை வந்து போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அது எல்லாமே இது பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா கையில் எல்லாமே தொடிச்சு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறாங்க எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. பீஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க, தட்டையில் போட்டுட்டு பாகம் எல்லாமே எடுத்துகிட்டு பீஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. பீஸ் எல்லாம் போட்டுட்டு எனக்கும் வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் நான் உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். நான் வந்து பார்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்காக மேரிக்கு செஞ்சுருந்தாங்க போல இருக்குது, அதையும் வந்து வீடியோ எடுத்து தந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க வந்து வேறு மாதிரி செஞ்சுருக்காங்க. வெறும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் போட்டு மசாலா இருக்கும்ல அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதா. நானும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணணுன்னு இருக்கேன், ஏன்னா செம்ம டெம்டிங்காக இருக்குது. போவாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. இதுதான் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 8 பீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஹஸ்பண்டுக்காக மட்டும் வந்து வச்சுருக்கேன். அவருக்கும் வந்து சாப்பிட்ணும் அது இதுன்னு கொஞ்சம் விருப்பம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவும் வந்து வச்சுருக்கேன். அவர் வந்தாங்கன்னா சாப்பிட்டுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்கள் ஃபுல்லாக மழை. நைட்டில் எவ்வளோ மழை அடிக்குது பாருங்களேன். எவ்வளோ ஒரு 1.5 மணி நேரமாக கிட்டத்தட்ட வந்து மழை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போவும் வந்து தூரிக்கிட்டு இருக்கு. ஓகே, எல்லாருக்குமே குட் நைட். இஷ்யூஆல் பை பாய். எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து இன்ட்ரோ ஷூட் பண்ண முடியாமல் இருக்கேன், யாரும் தப்பாக எடுத்துக்காமல். லைக் மட்டும் ஷேர் மட்டும் பண்ணிவிட்டு எனக்காக நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ரொம்பவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தது. சரிங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பாய்.